இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. காங்கிரஸ்னுடைய செயல்பாடுகளால் தான் நிறைய இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க பேசியிருக்காரு. திரும்ப தப்பா பேசுறாருங்க. அவர் காங்கிரஸா கம்யூனிஸ்டான்னு வரும்போது 140 சீட்ல 102 சீட்டு ஜெயிச்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. இது திரும்ப புலம்புறதுக்கு என்ன இருக்கு? மம்தா பானர்ஜி விஷயத்துல அவர் பேசுறது விவரப்பிழை, ஃபேக்சுவலி ராங். கேரளா விஷயத்துல ஃபேக்சுவலி கரெக்ட், பட் பொலிட்டிக்கலி அண்ட் லாஜிக்கலி அது தப்பு. அவங்க கட்சியை வழக்கத்துக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. 5 வருஷம் 2 எம்எல்ஏக்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறதையும் பேசுறேன். சொந்த சின்னத்தை விட்டுட்டு என்னைக்கு உதயசூரன்ல நின்னாரோ அன்னைக்கே மதிமுக முடிஞ்சு போச்சு கதை. மதிமுக ஒரு கட்சியா கிடையாது. அப்புறம் என்னத்த நீங்க அவங்களை காப்பாற்றுறது? அவங்க அடிப்படையில் திமுக எம்எல்ஏங்க. திமுக எம்எல்ஏவை நீங்க எப்படி சார் காப்பாற்ற முடியும்? டிஎம்கே சாப்டர் ஐ திங்க் கூட்டணி கட்சி எல்லாமே நிராசையா போயிட்டாங்க, வெளியில வந்தாச்சு. காங்கிரஸ், IUML, VCK. காங்கிரஸ் இல்லைனாலே திமுக இல்லைங்க, அதை புரிஞ்சுக்கோ. கடுமையான விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக அவர் வைத்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் நீங்க என்னைக்கோ தூக்கி போட்டுக்கணும், திமுகவுக்கு ரொம்ப வெளிப்படையாவே சப்போர்ட்டாவே பேசுறாரு. காங்கிரஸ் உதவி இல்லாம திமுக என்ன ஜெயிச்சது? நீங்க கடந்த காலங்களில் பாருங்களேன், நீங்க 1/2% 1%னாலும் அதுல தான் நீங்க ஜெயிச்சிங்க. 34 மார்க் வாங்கினாலும் நீ ஃபெயில், 35 மார்க் வாங்கினா தான் பாஸ். அந்த 1% காங்கிரஸ். இந்த அளவுக்கு திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் சீமானுக்கு என்ன அவசியமே இல்லை. சீமான் பேசுறதா எனக்கு ஆச்சரியம். திமுக பேசணும்னு ஆச்சரியம் இல்லை. சீமான் அவர்கள் பேசுவது அடுத்த தேர்தலில் அவர் திமுகவோடு போவாரோ என்கிற சந்தேகத்தை தான் கிளப்புது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்படைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுத்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் திமுக முக்கிய பங்கெடுத்த ஒரு இடத்துல இன்று திமுக இல்லாமல் அந்த கூட்டம் நடந்திருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு. டெல்லி ஃபுல்லாமே உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படம், மம்தா புகைப்படம், பினராயி விஜயனுடைய புகைப்படங்களை வைத்து காங்கிரஸுக்கு எதிராக தொடர்ந்து பேனர்ஸ். ஆனால் கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸினுடைய செயல்பாடுகளால் தான் நிறைய இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே பேசியிருக்காரு. வைகோ சிறப்பாக நடந்திருக்கு இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்காரு. இரண்டுக்கும் உள்ள முரண்பாடு. திரும்ப தப்பா பேசுறாருங்க. அவர் கேரளால காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சி, அதில் வெற்றி பெற்றாங்க. அங்க அவங்க செயல்பாடுகளால கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் பாதிக்கப்படுதுன்னு திரும்ப ஏன் புலம்புறாரு? அது நேரடி போட்டி. காங்கிரஸா கம்யூனிஸ்டான்னு வரும்போது 140 சீட்ல 102 சீட்டு ஜெயிச்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. இதை திரும்ப புலம்புறதுக்கு என்ன இருக்குது? ஒன்று, மம்தா பானர்ஜி விஷயத்துல அவர் பேசுறது விவரப்பிழை, ஃபேக்சுவலி ராங். கேரளா விஷயத்துல ஃபேக்சுவலி கரெக்ட், பட் பொலிட்டிக்கலி அண்ட் லாஜிக்கலி அது தப்பு. அவங்க கட்சியை வழக்கத்துக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் 0. மம்தா பானர்ஜி தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்க காங்கிரஸ் பிளேயரே கிடையாது. 4% கிடைச்சிருந்தாலும் காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது. 0. காங்கிரஸ் 0 இன் வெஸ்ட் பெங்கால். அப்போ மம்தா பானர்ஜி தோல்விக்கு காங்கிரஸ் எப்படி காரணம் காட்ட முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி எல்லாத்தையும் திமுக விழுங்குச்சு. அப்பெல்லாம் வாய் திறக்காத திரும்ப எதுக்கு தமிழ்நாட்டையும் சேர்த்து வச்சு பேசுறாரு? கடந்த 4 மாதங்களாக திருமாவோட பேச்சுக்கள் முழுக்க முரண்பாடுகளாக தான் இருக்கு. முரண்பாடுகளின் மூட்டையாக மாறி போயிருக்கிறார் திருமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நேற்றைய அவருடைய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பேசிய பேச்சு என்பது விவரப்பிழை கொண்டது, பிளஸ் அது ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் நான் பார்க்கிறேன். வைகோ தெளிவா பேசுறாரு. திமுக மீது தனக்குள்ள வெறுப்பை மேலும் மேலும் அவர் தீர்த்து கொள்கிறார். 27ஆம் தேதி கூட்டம் நடைபெறும் வரை அப்படிதான் பேசுவார். 24 ஒரு பல்ட்டி அடிச்சு போனாலும் போகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 5 வருஷம் 2 எம்எல்ஏக்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. இது ரொம்ப அவலமா இல்லையா? பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன ஆடா மாடா? சுயமரியாதை உள்ள ஒரு தலைவர் இப்படி எப்படி பேசலாம்? உங்களுக்கு சுயமரியாதை இருக்குன்னா உங்க எம்எல்ஏக்கும் சுயமரியாதை இருக்கணும். உங்க சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்களின் சுயமரியாதையும் அந்த அளவு முக்கியமானது. அடகாப்பதால் அவர்களை நீங்கள் காப்பாற்றி விட முடியாது. அப்போ கோச்சிங் நடக்குது, ஆள் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆகவே இது ரொம்ப தவறான பார்வை. அவர் தான் சிம்பலை, சொந்த சின்னத்தை விட்டுட்டு என்னைக்கு உதயசூரன்ல நின்னாரோ அன்னைக்கே மதிமுக முடிஞ்சு போச்சு கதை. மதிமுகன்னு ஒரு கட்சியாக கிடையாது. அப்புறம் என்னத்த நீங்கள் அவங்கள காப்பாற்றுறது? அவங்க அடிப்படையில் திமுக எம்எல்ஏங்க. திமுக எம்எல்ஏவை நீங்கள் எப்படி சார் காப்பாற்ற முடியும்? முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கிறார் வைகோ. உங்கள் எம்எல்ஏவை தான் சார் நீங்கள் காப்பாற்ற முடியும். அவங்க திமுக எம்எல்ஏவை ஸ்டாலின் காப்பாற்றிப்பார். உங்கள் அதிகாரத்துக்கு உட்படாத விஷயத்தில் நீங்கள் ஏன் அதிகாரம் செலுத்த? சிபிஎம்மோட கூட்டணியில் ஒரு முடிவே இல்லாமல் 2 பக்கம் பேசிட்டு இருக்கிறதும், விசிகா பேசிட்டு இருக்கிறதும்
இல்லை தவேக்காவோட செட்டில் ஆகிடுவாங்க. அவங்க திமுகவோட போக முடியாது இனிமேல். வாய்ப்பே இல்லை அதுக்கு. மந்திரி சபைக்குள்ளே இவங்க இருக்காங்க, எப்படி போவாங்க? போக முடியாது. இப்போ தாவேக்கா விட்டுட்டு இவங்க எப்படி அங்கே போவாங்க? போக முடியாது. இந்த side CPM வாய்ப்பு. போக முடியாது. எலெக்ஷன் 29 தான். அதுக்கு முன்னால் எலெக்ஷன் வர வாய்ப்பு இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது. அசம்பிளி எனக்கு என்னமோ கவர்மெண்ட்டு கவுந்து வரதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. லோக்கல் பாடியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். லோக்கல் பாடி எலெக்ஷன் 8 மாதத்தில் வரும்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அவங்க தள்ளி வைப்பாங்கன்னு தோணுது. உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கப்படுறாங்க. தள்ளி வைப்பாங்கன்னு தான் எனக்கு படுது. அவ்வளோ சீக்கிரம் நடத்த மாட்டாங்க. அப்படியே ஓகே நடத்துகிறாங்கனாலும் 8 மாதம் இருக்குது. அந்த 8 மாதத்துக்குள்ளே இந்த கவர்மெண்ட் ஓடுன்னு தான் நான் நம்புகிறேன். ஓடுது அப்படின்னா இவங்க விஜயோட தான் ஒரு மாதிரி ஐக்கியமாவாங்களே ஒழிய திரும்ப ஸ்டாலின் கிட்ட திமுக கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற அப்படிதான் தோணுது. அதனால் இவங்க என்னதான் பேசுனாங்கன்னாலும் வேற ஆப்ஷன் இல்லை இவங்களுக்கு. டிஎம்கே சாப்டர் ஐ திங்க் கூட்டணி கட்சி எல்லாமே நிராசையாக போயிட்டாங்க. வெளியில் வந்தாச்சு. காங்கிரஸ், IUML, VCK. காங்கிரஸ் இல்லைனாலே திமுக இல்லைங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. 54 ஆண்டுகளை 1989 தேர்தல் மட்டும்தான் அவங்க காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிச்ச தேர்தல். மற்றபடி எந்த தேர்தலையும் அவங்க 71லேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாமல் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. ஸோ காங்கிரஸ் இல்லைன்னா அது இன்றைய காலகட்டத்தில் மைனாரிட்டிஸ் ஓட்டு மொத்தமாக அவங்கள விட்டு வெளியில் போயிடும். அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் வந்தோடனே இவங்க பிஜேபியோட போக போகிறாங்கன்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக வெளியில் போயிடும். ஸோ இந்த கட்சிகள் ஒன்ஸ் ஃபார் ஆல் வெளியில் வந்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கூட்டணி இல்லாமல் திமுக என்று தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சீமான் மட்டும்தான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. கடுமையான விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக வந்துட்டு அவர் வைத்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் நீங்க என்னைக்கோ தூக்கி போட்டுருக்கணும். திமுகவுக்கு ரொம்ப வெளிப்படையாவே சப்போர்ட்டாவே பேசுறாரு. மாணிக் தாக்கூர் தான் ராஜினாமா பண்ணணும், திமுக காரன் எதுக்கு பண்ணணும், திமுகவோட ஓட்டில் தான் நீ அந்த 5 MLA ஜெயிச்ச, என்னைக்கோ காங்கிரஸை நீ தூக்கி போட்டிருக்க வேண்டியது. விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். அதாவது மாணிக்கம் தாக்கூர் ராஜினாமா பண்ணணும்னா உதயநிதி ஸ்டாலினும் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவங்க திமுக உதவி இல்லாமல் அவங்க ஜெயிக்கலன்றது உண்மை. காங்கிரஸ் உதவி இல்லாமல் திமுக என்ன ஜெயிச்சது? நீங்கள் கடந்த காலங்களில் பாருங்களேன். நீங்கள் 0.5% 1%னாலும் அதில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. 34 மார்க் வாங்கினாலும் நீ ஃபெயிலு, 35 மார்க் வாங்கினா தான் பாஸ். அந்த 1% காங்கிரஸ். அதுவே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ராஜினாமா பண்ணணும்னா திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் ராஜினாமா பண்ணிட்டு தனிச்சு நிற்கணும். 2 பேரும் தனியாக நின்று 2014 சைபர் ஆனீங்க. அதனால் சீமான் அவர்களுடைய பேச்சு தவறானது. அவர் முதன்முறையாக ஏதோ உள்நோக்கத்துடன் பேசுகிறார் என்ற சந்தேகத்தை தான் அது கிளப்புது. இந்த அளவுக்கு திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் சீமானுக்கு என்ன வந்தது? அவசியமே இல்லை. நீங்கள் மாணிக்கம் தாக்கூருக்கு வைக்கக்கூடிய அதே லாஜிக் திமுக எல்லாருக்கும் பொருந்தும். டிஆர் பாலுக்கு பொருந்தும், தயாநிதி மாறனுக்கு பொருந்தும், தமிழிசை தங்கபாண்டியனுக்கு பொருந்தும், எல்லாருக்கும் தான் பொருந்தும். நீங்கள் மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு சட்டம், தமிழிசை தங்கபாண்டியனுக்கு ஒரு சட்டம் வைக்க முடியாது. 2 பேரும் கூட்டணியிலேருந்து தான் ஜெயிச்சிங்க. நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னா ஒத்துக்கிறேன். 34% திமுக, 1% காங்கிரஸ். ஆனால் அந்த 1 இல்லைன்னா நீ 34 தானே. நீ எல்லா தொகுதியிலும் 34 வாங்கினா நீ சைபர் தான். நீ அவன் சைபரு, அது சந்தேகம் இல்லை. நீயும் சைபரு. எத்தனையோ இடத்துல 600 ஓட்டு 200 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 1000 ஓட்டு கீழே. அதுதாங்க நான் சொல்ல வரேன். காங்கிரஸ் இல்லாமல் திமுக எங்கே ஜெயிச்சிருக்கு? திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0ன்றதை நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 10 சீட்டு ஜெயிக்கும், 20 சீட்டு ஜெயிக்கும், அவ்வளோதான். ஆகவே இதை சீமான் பேசுறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுககாரன் பேசணும்னு ஆச்சரியம் இல்லை. சீமான் அவர்கள் பேசுவது அடுத்த தேர்தலில் அவர் திமுகவோடு போவாரோ என்கின்ற சந்தேகத்தை தான் கிளப்புது. ஒரு மேயராச்சும் ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா விட்ட சவாலுக்கு ஒரு மேயரில் 25 பேர் நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம், அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு அரசு பாரதி பேசுகிறார். அதெல்லாம் வழக்கமாக விட்ட டைலாக். இதெல்லாம் கபாலின்னு ஒருத்தர் இருந்தார் மயிலாப்பூரில். அவர் நான் அதிமுக நினைக்கிறேன். அவர் நான் தோத்துட்டேன்னா 77 எலெக்ஷனில் 80 எலெக்ஷனில் தூக்கில் தொங்குறேன்னார். தோத்துட்டார். திமுகரெல்லாம் கயிறு எடுத்துன்னு போனாங்க. கயிறு எங்கே, கபாலி எங்கே, கயிறு எங்கே, கபாலி. அரசியல்வாதிகள் பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. மீசையை எடுத்துக்கோ, தாடி எடுத்துக்கோ, மொட்டை அடிச்சுக்கோ. அரசு பாரதி அவர் 78 வயசாகுது. உள்ளாட்சியில் ஃபுல்லாமே பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்கு. போட்டோ வைக்கிறதுல இருந்து எல்லாம் மேயர் தீபம் ஏத்துறதுல இருந்து எல்லாத்துலயுமே பிரச்சனை. முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவங்க படத்தை உள்ளாட்சி அமைப்புகளை வைப்பது தான் சட்டம். உனக்கு விஜய் பிடிக்கலன்றதுக்காக நீ வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. முன்னாள் முதல்வர் ஃபோட்டோவும் இருக்குது. இந்த பக்கம் எடப்பாடி ஃபோட்டோ வைக்கிறதுக்கும் போய் மாட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லா நகராட்சியிலையும். மொத்தமாக உள்ளாட்சியெல்லாம் கலைக்க போகிறாங்க. அதான் நடக்கும். எல்லா உள்ளாட்சியும் கலைக்கிறத நோக்கி நகருது. இப்படியே போச்சுன்னா அதில் போய் தான் முடியும் கட்சி. தொடர்ந்து உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆனால் கூட நீங்கள் சமூக வலைதளங்களை தவறுதலாக யாரை பற்றியா பேசி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆனால் கூட உங்களை காப்பாற்றுவதற்கு டிஎம்கே சார்பாக ஒரு அட்வொகேட் விங் வேற ஓப்பன் பண்ணி வெளிப்படையாக நம்பர்ஸ் வர கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு எதிராக? திமுகவிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் சமூக ஊடகங்கள் மூலிமா கைது செய்யப்பட்டாலும் ஒரு டீமை கான்டாக்ட் நம்பர்ஸோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க தலைமையகத்தில் இருந்து. இல்லை, அவங்களோட லீகல் விங் எப்பயுமே ஸ்ட்ராங். அவங்க இன்ஃபேக்ட் அறிவாலயத்தில் அந்த காலத்திலே 24 ஹவர்ஸும்
365 டேஸ் லாயர்ஸ் இருப்பாங்க. இப்போ சமூக வலைதளங்களில் வந்து எதிர்க்கட்சியாக மாறினதால கண்டிப்பாக கைது நடவடிக்கைகள் இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து லீகல் அசிஸ்டன்ஸ்க்கு அதை செஞ்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லா பார்ட்டிஸுமே அதை செய்யணும். ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு கேடயமாக வச்சுட்டு தவறான செயல்களில் அவதூறான செயல்களில் அவங்க ஈடுபடுவார்களே ஆனால் மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு இழந்து போவார்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் உங்கள் ஆளுங்களை காப்பாற்றுறதுக்கு உங்கள் லாயர்ஸை இறக்கி விடுறது தப்பு கிடையாது. ஒரு அரசியல் கட்சி அது உங்கள் கடமை, அதை செய்கிறீங்க. பட் இது எல்லாத்தோட நோக்கம் என்ன? கட்சி மறுபடியும் ரிவைவல் ஆகணும், நீங்கள் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும். அதுதான் இலக்கு. மற்றதெல்லாம் செகண்டரி. லீகல் டீமை வச்சு ஹெல்ப் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் பாதிக்கப்படுறவங்கள சமூக வலைதளங்களில் எழுதுகிறவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு கோர்ட்டுக்கு ஓடுறது, அதெல்லாம் ஃபைன். பட் அல்டிமேட் எய்ம் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பது. அதை பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் எதையோ பேசிக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஆராசாவும் சத்யராஜும் போசங்கிடம் தான் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இது மக்கள் மத்தியில் நீங்கள் செல்வாக்கு இழக்கிறீர்கள். ஓட்டு போட்ட மக்களை பார்த்து குளத்தூரில் நீ எப்படி எனக்கு ஓட்டு போடலன்னு சண்டை போடுறீங்க. போய் அந்த 5 வருஷம் பொறுத்து ஓட்டு போடலான்னு நினைக்கிறவங்க கூட நிரந்தரமாக உங்களை விட்டு விலகிடுவோம். ஸோ பெரிய தவறை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இது கலைஞர் காலத்திலலாம் நினச்சி கூட பார்க்க முடியாத தவறுகள் என்று அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. நிச்சயமா சார், உங்களோட நேரங்கள் ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் சொன்னீங்க. நன்றி சார்.